நீங்கள் ஒருவருக்கொருவர் கடிந்து பற்றிக்கிறானால் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடியே நடந்து கொள்ளுங்கள். அப்போது மாம்சம் இச்சைகள் நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளையும் செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவினாலே நடத்தப்படுகிறானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரிகள் வெளியேறமாயிருக்கின்றன. ஆவியானவன் விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விக்கிரக தன்னை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைரேகங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கம் போதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்றும் முன்னே நான் சொன்னதை போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இப்படிப்பட்டவைகளை விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இத்தனை காரியங்களை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டார். முதலாவது நமக்கு ஆவியின் கனி தான் கண்டிப்பாக வேணும். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இந்த 3 காரியங்களை நம்ம கடைப்பிடிச்சுன்னு சொன்னால் நமக்குள்ள எந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே இப்போ இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவங்களுக்குள்ள நிறைய பில்லி சூனியம், நிறைய பகைகள், நிறைய சண்டைகள், நிறைய கோபங்கள், இத்தனை காரியங்கள் வர்றதுக்கு என்ன நம்ம கையில் அந்த பொறுமை இல்லை. அந்த பொறுமையாக இருந்தோமா நம்ம அந்த சாந்தம் நமக்குள்ள இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தார்னா ஒரு சின்ன பாவத்துக்கு கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதே மாதிரி ஒரு டிவிலையும் பார்க்க முடியாது, ஒரு சின்ன நாடகம் பார்க்க முடியாது. தவறான வழியில் போகிறோம் அப்படின்னு நினச்சா கூட ஐயோ அங்கே போகக்கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார், தடை பண்ணுவார். இத்தனை காரியங்களை நம்ம கடைப்பிடித்து நடந்தணுமா கண்டிப்பாக நம்மளோட குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதங்கள் வரும், நம்ம குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும், நம்ம குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரும், நம்ம குடும்பத்தில் எல்லா தரித்திரங்கள் மாறும், வறுமைகள் மாறும், செழிப்பை தேவன் கட்டளிடுவார். ஆண்டவர் 2 காரியம் சொல்லுவார், நன்மை வச்சுக்கிறார், தீமை வச்சுக்கிறாரு. நமக்கு நன்மை தான் நம்ம எடுத்துக்கிட்டு அதை சுதந்திரத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கை கொண்டுமா நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி மூலிமா பார்க்குற ஒவ்வொருக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். அதை நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, சமாதான உலகம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தகப்பனே, அன்பை நீ ஆண்டவரே ஊற்றி கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்போ அந்த அன்பு ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தில் வரட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் வரட்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், நிம்மதி ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றையும் கை கொண்டு நடக்கட்டும் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆவியான தான ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவர அப்பா பில்லி சூனிய கட்டுநாள் ஆண்டவர, மாந்திரிக கட்டுநாள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பத்தை எப்படியாவது சின்னாபண்ணமா உடைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கர்த்தத்தான் ஆண்டவரே அப்பா நீர் அவர்களை ரட்சிக்கபடியா ஜெபிக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாண்டவர, குடும்பங்களுக்கு விரோதமாண்டவர் எழும்பி இருக்கிற எல்லா ஆண்டவரே சூனியத்தின் ஆவிகளை, மந்திரத்தின் ஆவிகளை, பொல்லாத மனுஷன் திட்டங்களை எல்லாம் கிரியை செய்து பின்னாடி இந்த கிரியை செய்கிற அந்த காலத்தின் இருளின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு விட்டு விலகி போகட்டும் கட்டளை கொடுக்கிறேன். அப்பாவுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே இன்னைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. வறுமையில் இருக்கிறாங்களப்பா, கஷ்டத்தில் இருக்கிறாங்களப்பா, துன்பத்தில் இருக்கிறாங்களப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே அப்பா டைவர்ஸ் கேஸில் இருக்கிறாங்களே இயேசுப்பா, இவர்களுக்கெல்லாம் தேவன் தான் ஆண்டவரே நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ள பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு உள்ளத்தில் நிரம்பெற்ற ஆண்டவரே, அசுத்தத்துக்கு இடமில்லை ஆண்டவரே, பரிசுத்தத்துக்கு இடம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த இதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவர்கள் சுத்தப்படுத்துவீராக உமக்கு நன்றி. கரை திரைகள் வேர்கள் ஆண்டவரே எல்லாம் பிடுங்கி எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது என் ஆண்டவர் இன்றைக்கு தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கட்டும் ஐயா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலை பெறட்டும் ஐயா. இது கடைசி காலம் ஆண்டவரே, கடைசி காலத்தில் ஆண்டவரே அப்பா ஜனத்துக்கு விரோதமா ஜனங்களும், ஜாதிக்கு விரோதமா ஜாதிகளும், யுத்தங்களும், கொள்ள நோய்களும் நான் வரும்போது இது நடக்குன்னு சொன்னீங்களே, ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ரட்சிக்க அனுபவத்தை உண்டாக்கி தர முடியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து கையில் ரட்சகராமை தொழுது கொள்ள வேண்டும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை சிக்கி கொண்டிருக்கிறாங்களே இயேசுப்பா, அவர்களுக்கு நீங்க தான் விடுதலை தர வேண்டும், நீங்க தான் வெற்றியை கொடுக்க வேண்டும் இயேசுப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விடுதலை நாயகனே உமக்கு நன்றி அப்பா. உலக சிற்றின்பரக்கத்தில், உலக மடக்கத்தில் ஆண்டவரே மடங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும்
ஸ்தோத்திரம் ஐயா. மனக்கண்கள் திறக்கப்பட்டாதான் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர உணர்வுல இதயத்தை வர்றோம் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலையை என் தேவன் இன்றைக்கு இப்போது இந்த நிகழ்ச்சி மூலியமா ஒவ்வொருக்கு கொண்ட பேராக ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி தேவன். நீர் அப்படியே செய்கிற உடைய கிருபைகளுக்காக நன்றி. பெற்ற ஒவ்வொரு சுகத்துக்காகவும் ஆண்டவரே சமாதானத்துக்காகவும் அப்பா பில்லிசூனிய கட்டில் இருக்கிறதுக்காகவும் ஆண்டவரே குடியில ஆண்டவரே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆவிகளுக்காகவும் ஒவ்வொன்று இயேசுவின் நாமத்தில் விலகி போட்டு ஆண்டவரே இன்றைக்கு ஒரு மிராக்கிள், இன்னைக்கு ஒரு அற்புதம் இந்த நிகழ்ச்சி மூலியமா ஒவ்வொருக்கு யாருக்கோ ஒருவருக்கு என் தேவன் பெரிய மாற்றத்தை இயேசுவே ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிற எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை மாற்றம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த காட்ஸ் ஃபேமிலி நிமித்தம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி நிமித்தம் ஆண்டவரே அநேகர் இதயங்கள் தொடப்படட்டும் ஐயா. அநேக இறங்க ஆண்டவரே ஸ்தோத்திர இதயத்தில் இருக்கிற எல்லா கரடு முரடு வேர்கள் வேறு பிட்டிங் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஒப்பு கொடுக்கட்டும் ஐயா. ஆண்டவரே சிறியோர் முதல் கொண்டு வாலிபர் முதல் கொண்டு ஆண்டவரே பெரியோர்கள் ஒன்று ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சீரியலுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற சீர்கட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஒவ்வொருக்கு இன்றைக்கு விடுதலைக்கபடி ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே இந்த வேலையில ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அனுகிரகம் செய்யபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விடுதலை பெறட்டும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமை தரித்து கொள்ளு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொன்னீரே. சிறைப்பட்டு கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஏசாயா 52:1 சொல்லப்பட்டபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா சிறையில் இருக்கிற எல்லா மழக்கத்தின் ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி. சமூகத்தில் தாழ்த்துற பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்கள் ஜெபத்திற்கு எல்லாம் மற்றும் ஒவ்வொரு பிள்ளைகளை இதயத்தை தொட்டதுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை சாட்சியை எழுப்புவதற்காக நன்றி. இந்த தொலைக்காட்சி மூலியமா ஆண்டவரே அநேக பிள்ளைகளை தொடர்பு கொள்ள ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர நற்சாட்சி பெற்று உங்களுடைய நாமத்தை நிமித்தம் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐயா. நீர் அப்படி செய்து நாம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. சமூகத்தில் எங்களை தாழ்த்துற பொறுப்பெடுத்துக் கொள்ள ஸ்தோத்திரம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம் இயேசுவே நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே நம்மளுடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனது குடும்பத்தின் ஊழியத்தின் மூலமாக நம்ம குடும்பங்களுக்காக ஜெபித்திருக்கின்றோம். குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சமாதானத்திற்காகவும் நம்ம ஜெபித்திருக்கின்றோம். நிச்சயமாகவே கர்த்தர் தாமே நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலை கொடுத்து விட்டார். நிச்சயமாக வருகின்ற நாட்களிலே நம்மை சாட்சியாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த காட்ஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரி மூலமாக தேவனது குடும்பத்தின் ஊழியத்தின் மூலமாக அநேக சாட்சிகளை கர்த்தர் தாமே எழுப்பி கொண்டிருக்கின்றார். நாங்கள் கண்ணாலே நாங்கள் பார்க்குறோம். மாதம் 3 பேர் இல்லை 4 பேர் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க குழந்தையோடு வந்து சாட்சி சொல்வதை நாங்கள் எங்களுடைய சொந்த கண்களாலேயே பார்த்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. உங்களுக்கும் ஜெப உதவி தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜெபித்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்களுடைய ஜெப தேவை நீங்கள் எப்போ இருந்தாலும் நீங்கள் ஜெபிச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. தினமும் வந்து 100-200 கால்ஸுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் சாட்சியோடும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களையும் சாட்சியாக நிறுத்துவார். இந்த நாளிலும் கூட நம்ம விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கின்றோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதா.